பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு எதிர்கால லாபம் கருதி. ஆதார வசனம் எபிரேயர் 11 வசனம். இனி வரும் பலன்மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். கிறிஸ்துவின் ஞானம் பெற்றவர்களே, சிறு குழந்தைகள் எந்த லாப நோக்கத்தோடு பேசுவதில்லை, செயல்படுவதில்லை. அவர்கள் ஆவியில் எழுப்பியுள்ளவர்கள். தங்கள் வருங்காலத்தை பற்றி கவலைப்படுவதும் இல்லை. இன்றைக்கே எல்லா சாக்லேட்டுகளையும் சாப்பிட்டு விட்டாயே, நாளைக்கு என்ன செய்வாய் என்று கேட்டு பாருங்கள். அப்பா வாங்கி தருவாங்க என்று உறுதியாக சொல். இதே குழந்தை சற்று வளர்ந்ததும் அதே அப்பா கேட்பார், நாளைக்கு வேண்டுமென்று கொஞ்சம் எடுத்து வைக்க வேண்டும் அல்லவா, பொறுப்போடு நடந்து கொள் என்பார். அது இன்னும் கொஞ்சம் வளர்ந்ததும் கேட்பதை நிறுத்தி கொண்டு இந்த வாலிபன் என்ன செய்து கொண்டிருக்கிறான் தன்னுடைய எதிர்காலத்திற்கு என்பதை கவனித்து வருகிறார். ஆக குழந்தை பருவம் தாண்டியதும் குடும்பம், நண்பர்கள், சமுதாயம் நம்மை கவனிக்கிறது, எதிர்பார்க்கிறது. நாளைய தினத்தை குறித்து கவலைப்பட வேண்டாம் என்றுதான் இயேசு சொன்னார். ஆனால் பொறுப்புடன் செயல்படுவதை பார்த்தார், எதிர்பார்த்தார், கவனிக்கிறார். நாளைய தினத்தை குறித்து கவலை, பாரம் இருக்கக்கூடாது. ஆனால் கடமையோடு செயலாற்றும் திறன் இருக்க வேண்டும். இன்று இப்படி பேசினால் நாளை இதன் பலன் என்ன என்பதை யோசித்து பார்த்து பேச வேண்டும். இன்று இப்படி செய்தால் இதனுடைய ரிசல்ட் எப்படி நாளை நம்மை பாதிக்கும் என்பதில் கவனமாக இருக்க வேண்டும். இதுதான் ஞானம். கலாத்தியர் 6:7 சொல்லுகிறது, மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். இதுதான் எதிர்கால பலன். ஆறாத தலைப்பில் கொடுத்த ஆதார வசனத்தின்படி எபிரேயர் 11:26 மோசேயை பற்றி பேசுகிறது. அவன் அன்று எகிப்தின் அரண்மனையில் சுகமாக வாழ்ந்திருக்கலாம், அடுத்து இளவரசனாக ஆகியிருப்பான். ஆனால் அவனோ பார்வோனுடைய குமாரத்தின் மகன் என்று எண்ணப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கலும் தேவனுடைய ஜனங்களுடைய துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டான். எபிரேயர் 11:24-25. வருங்கால இன்பம், அநேகருடைய விடுதலை, இதை கருத்தில் கொண்டு தான் ஒருவன் சுகமாயிருப்பதை தாரை வார்த்தான். துன்பத்தை தெரிந்து கொண்டான். யாராவது துன்பத்தை தெரிந்து எடுப்பார்களா? ஆம், எடுப்பார்கள். வருங்காலத்தில் ஒரு பெரிய லாப நோக்கை கொண்டு தற்காலிக சுகம், இன்பத்தை விட்டுவிட வேண்டும், விதைத்து விட வேண்டும். மோசே இளவரசனாக வேண்டியவன் இடையனானான், ஆடு மேய்ப்பனானான். செங்கோல் பிடிக்க வேண்டியவன் தடியை எடுத்தான். அரண்மனையை தவிர்த்து வனாந்திரத்தை தெரிந்து கொண்டான். எகிப்தின் சகல கலைகளை கற்றவன் பேச முடியாத திக்குவாயானான். இதை பார்த்தா இவன் முட்டாள் என்று தோன்றும். ஆனால் யாத்திரகம் 3 தேவன் எரிகிற முட்செடிகள் தரிசனமானதில் இருந்து வாசித்து பாருங்கள். எத்தனை அற்புதங்கள், அதிசயங்கள்! இஸ்ரவேல் மக்களை அடிபெத்தனை வீடாக எகிப்திலிருந்து விடுதலையாக்கி 40 வருடங்கள் தேவ வழிகாட்டுதல்படி அவர்களை வழிநடத்தி தேவனுடைய விரலால் எழுதப்பட்ட 10 கட்டளைகளை பெற்று நியாயப்பிரமாணத்தை எழுதி 5 புத்தகங்கள் கொண்ட தோராவை எழுதி இன்னும் எத்தனை வரலாறு படைத்தவன் அல்லவா. இந்த லாபத்தை கணக்கிட்டு பாருங்கள். அவன் விட்டு வந்தது, இழந்தது ஒன்றுமே இல்லை. நாமும் அப்படித்தான். கர்த்தர் இதை விட்டுவிடு, ஒதுங்கிக்கொள், வேண்டாம் என்று சொல்லும் காரியங்களை நமக்கு பிடித்தவைகளாக இருந்தாலும், நல்லதுதானே என்று இருந்தாலும் அதை அவர் சொல்கிறார் என்று விட்டுவிட வேண்டும். ஒரு பெரிய லாபத்தை கணக்கில் கொண்டுதான் அவர் உணர்த்துகிறார் ஆவியானவர். இழுத்து போர்த்து கொண்டு தூங்குவது எல்லோருக்கும் தான் பிடிக்கும், சுகம். ஆனால் இதை உதறிவிட்டு அதிகாலமே எழுந்து தேவனை ஆராதித்து துதித்து ஸ்தோத்திரித்து பாருங்கள். கனவிலும் நினையாத உயர்வு உங்களுக்கு அமையும். இயேசுவின் லாப நஷ்டத்தை பவுல் இப்படி கூறுகிறார். அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாக காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். பிலிப்பியர் 2:6-8 வரை. இதனால் அவர் பெற்ற லாபம் என்ன? தேவன் எல்லாவற்றிலுக்கும் மேலாக அவரை உயர்த்தி. பிலிப்பியர் 2:10-11. மனுக்குலமே லாபம் அடைந்து மீட்பை பெற்று நித்திய ஜீவனை அடைந்து வாழ்ந்து வருகிறோம். அவர் மட்டுமன்று அப்படி செய்யாமல் இருந்திருந்தால் இன்று நம்முடைய கதி என்ன? லாபம் கருதி ரோஷம், வீணான வைராக்கியம், ஆர்கியூமெண்ட் விட்டுவிடுங்கள். அரட்டை அடிப்பது பிடிக்கும்தான், விட்டு அந்த நேரத்தில் ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவருடைய செய்தியை கேளுங்கள். வசனங்களை இருதயத்தை நிரப்புங்கள்.
நமக்கு சந்தோஷம், ரிலாக்ஸ், லாபம், விருப்பம் இவற்றை நஷ்டம் என்று விட்டு ஒதுக்கிவிட்டு தேவனுடைய காரியங்களை பாருங்கள். இதுதான் சேமித்து வைத்தல். அனாவசியமானவற்றை வாங்காமல் சிறிது சிறிதாக சேர்த்து கொண்டு வந்தால் பிற்காலத்தில் ஒரு பெரிய தொகையாக வருகிறது அல்லவா? அதுபோலத்தான் பெரிய லாபம் கருதி தேவ ராஜ்யத்தில் உங்கள் பிரயாசம், பொருள், நேரம் இவற்றை இன்வெஸ்ட் பண்ணி வாருங்கள். கூட்டு வெட்டி, தொடர் வெட்டி, இன்னும் என்னென்ன உலகத்தில் வெட்டிகள் இருக்கிறதோ அத்தனையும் கொண்டு கணக்கிட்டாலும் உங்களுக்கு வரப்போகும் பலனுக்கு கிட்ட நிற்காது. சின்ன சின்ன விஷயங்களை வருங்கால லாபம் கருதி விட்டு விடுங்கள். கஷ்டமாக இருப்பதை எடுங்கள், கையில் எடுங்கள், செய்யுங்கள். நீங்கள் தான் விவேகி, நீங்கள் தான் ஞானவான். ஜெபிக்கலாம். என் நிமித்தம் ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அதன் பலனை அடையாமற் போவதில்லை என்றேன். என் நிமித்தம் வீட்டையாவது மற்ற உறவுகளையாவது விட்டவர்கள் நூறத்தனையாய் அதற்காட்டிலும் பெறுவீர்கள் என்றீரே. நாங்கள் இப்படி புத்தியாய் நடக்க வைராக்கியமும் பலனும் தாரும் அப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா.